அடுத்ததான் நம்ம பார்க்க போற கொஸ்டின் என்னன்னு பார்த்துடலாம். ஓகேங்களா? என்ன கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா 15 மீட்டர் பர் செகண்ட் என்ற திசை வேகத்தில் ஒரு பொருள் செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது. அப்போ ஒரு பொருளை ஜஸ்ட் இங்க இருந்து இந்த டைரக்ஷன்ல வந்து எவ்வளவு ஸ்பீட்ல போடுறாங்க, 15 மீட்டர் பர் செகண்ட்ல ஸ்ட்ரெயிட்டா மேல தூக்கி போடுறாங்க அப்படின்னா அது எவ்வளவு ஹைட் ரீச் ஆகும், அது ரீச் ஆகிற ஹைட் ஜஸ்ட் இந்த ஹைட்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஹைட்டோட வேல்யூ என்ன அப்படிங்கறத கேட்கறாங்க. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். நம்ம இந்த ஒரு கண்டிஷன்ல மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்றதுக்கான ஃபார்முலா என்ன கொடுத்துருப்போம், h u ஸ்கொயர் பை 2g கொடுத்துருப்போம். இந்த ஹச்ங்கிறது h மேக்ஸிமம் ஹைட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்போம். ஓகேங்களா? அதோட பெரும உயரம். ஓகேங்களா? எவ்வளவு ஹைட் போகும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? நீங்க ஈக்குவேஷன்ல இருந்து எடுத்துக்கலாம். இதே அது ஒரு பொருள் கீழே இருந்து மேல தூக்கி போறது. அப்ப ஃபார்முலா என்ன வரும், h ut மைனஸ் ஆஃப் gt ஸ்கொயர்னு வரும். ஆமாங்களா? ut மைனஸ் ஆஃப் gt ஸ்கொயர் நமக்கு கீழே இருந்து மேல போகுது. அப்படிங்கும் போது மேக்ஸிமம் ஹைட் அப்படிங்கும் போது நமக்கு தேவையானது என்னது, u வந்து இந்த இடத்துல 0 ஆயிருக்கும். ஆமாங்களா? யூவோட வேல்யூ இந்த இடத்துல என்னது 0 ஆயிருக்கும். சாரி, யூவோட வேல்யூ இருக்கு. இந்த ஒரு கண்டிஷன்ல சாரி இந்த ஃபார்முலா இல்லாம v ஸ்கொயர் ஈக்குவல் டு u ஸ்கொயர் மைனஸ் 2gh இந்த ஒரு ஃபார்முலால v யோட வேல்யூ என்னவா இருக்கும், 0 ஆயிருக்கும். ஏன்னா ஃபைனல் வெலாசிட்டி 0 இல்லைங்களா, ஒரு குறிப்பிட்ட உயரம் மேக்ஸிமம் உயரம் இருக்குன்னா பெரும உயரத்துல இறுதி திசை வேகம் சுழி. ஓகேங்களா? அப்ப u ஸ்கொயர் மைனஸ் 2gh அப்ப 2gh ஈக்குவல் டு u ஸ்கொயர் எழுதலாங்களா, இந்த பக்கம் வந்தா இந்த மாதிரி வரும். அப்ப u வேணும் அப்படின்னா, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி வேணும் அப்படின்னா ரூட் ஆஃப் 2gh அப்படின்னு நமக்கு கிடைக்கும். அல்லது h வேணும் அப்படின்னா, h மட்டும் வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நம்ம இதுல இருந்து 2gh ஈக்குவல் டு u ஸ்கொயர், h வேணும்னா u ஸ்கொயர் பை 2g அப்படின்னு நம்ம எடுத்துருப்போம். ஓகேங்களா? அந்த ஒரு பர்டிகுலர் ஹைட் u வேணும்னா u எடுத்துக்கலாம், h வேணும்னா h எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதுபடி எடுக்கும்போது இந்த ஒரு ஃபார்முலா நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? u ஸ்கொயர் பை 2g ஏற்கனவே உங்களுக்கு கொடுத்ததா இருந்தாலும் ஒரு டைம் இந்த ஒரு சம்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? அப்ப அந்த ஒரு ஃபார்முலா வச்சு கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க, யூவோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. அப்ப h தான் என்னன்னு கேக்குறாங்க, ஜியோட வேல்யூ 10 எடுத்துக்க சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் சப்ஸ்டிட் பண்ணிடலாம். யூவோட வேல்யூ 15. அப்ப 15 ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்ட்டு 10 வருங்களா, 15 ஸ்கொயர் 225 வரும், டிவைட் பை 2 இன்ட்டு 10. இதே 10 நம்ம டிவைட் பண்ணும்போது எவ்வளவு வரும், 10 இதை அடிச்சோம்னா 22.5 பை 2 வருங்களா, 22.5 ஒரு டிஜிட் தள்ளி புள்ளி வச்சிருவோம். ஓகேங்களா? 10 டிவைட் பண்ணும்போது இது 2 டிவைட் பண்ணோம்னா 22ல பாதி 11, 0.5ல பாதி 25 வாங்களா. அப்ப 11.25 இதோட ஆன்சர் என்னது, 11.25 மீட்டர் அப்படிங்கிறது இதோட ஆன்சர். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஜஸ்ட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு பர்டிகுலர் வெலாசிட்டி தூக்கி போறோம்னா மேக்ஸிமம் ஹைட் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஒரு பொருளானது u என்ற திசை வேகத்தில் செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது எனில் அதன் மேல் நோக்கிய இயக்கத்தில் கடைசி t வினாடியில் கடந்த தொலைவை காண்க. ஓகேங்களா? ஜஸ்ட் இது ஒரு கண்டிஷன் தான். இந்த கண்டிஷனுக்கான ஃபார்முலா ஆக்சுவலா ஆஃப் gt ஸ்கொயர். ஓகேங்களா? ஆஃப் gt ஸ்கொயர் தான் அதுக்கான ஃபார்முலா. ஓகேங்களா? ஜஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படிங்கறத பார்த்துடலாம். ஒரு பொருள் என்ன பண்றாங்க, கீழே இருந்து மேல தூக்கி போடுறாங்க. எவ்வளவு ஸ்பீட்ல, இவங்க தொடக்க திசை வேகத்துல தூக்கி போடுறாங்க. ஓகேங்களா? இவங்கிறது என்னது, தொடக்க திசை வேகம் தான். அப்படி தூக்கி போடும்போது கடைசி t வினாடிகளில், நான் வந்து கடைசி t வினாடிங்கிறது இந்த இடத்த எடுத்துக்கிறேன். என்னது, இதுதான் அந்த கடைசி t வினாடி. அப்ப பொருள் இங்க இருந்து இங்க வந்திருக்கு அப்படின்னா இந்த u இங்க யூவா இருக்குமானா கண்டிப்பா இருக்கிறது, வேல்யூ குறைஞ்சிருக்கும். ஓகேங்களா? அப்ப இந்த இடத்துல ஒரு வெலாசிட்டி இருக்கும். ஆமாங்களா? அந்த வெலாசிட்டி என்னன்னு எனக்கு தெரியாது, அந்த ஒரு திசை வேகம் நான் அதை வந்து v வச்சுக்கிறேன். இந்த கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் இது என்னது, v தான். ஓகேங்களா? இது u, இந்த இடத்தை அடையறதுக்கு எடுத்துக்கிறது v. டோட்டல் ஹைட் வந்து என்னன்னு கொடுத்துருக்காங்க, ஹைட்டை பத்தி இந்த இடத்துல பேசவே இல்லை, ஆனா நமக்கு தெரியும் ஹச்ன்னு. அதே மாதிரி இங்க இருந்து இந்த பொருள் இங்க போறதுக்கு எவ்வளவு டைம், இந்த டைமை நான் t எடுத்துக்கிட்டேன். ஓகேங்களா? ஒருவேளை இந்த பொருள் இங்க இருந்து இங்க போறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குது அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன்னா கேபிட்டல் டி எடுத்துக்கிறேன். என்னன்னு, கேபிட்டல் டி. ஆக்சுவலா நம்ம கேபிட்டல் டி எதுக்காக எடுப்போம், பறக்கும் காலம்காக எடுப்போம். நான் இந்த ஒரு கண்டிஷனை ஜஸ்ட் சால்வ் பண்றதுக்காக எடுத்துக்கிறேன். ஏன்னா டீங்கிறத நான் இந்த ஒரு டைமா கொடுத்துருக்காங்க கொஸ்டின்லயே, கடைசி டி வினாடின்னு கேட்டிருக்காங்க. அப்ப இந்த டைம், இந்த இடத்துல இந்த ஒரு பொருள் கடந்த டைம் நம்ம எப்படி வரும், கேபிட்டல் டீல இருந்து ஸ்மால் டி மைனஸ் பண்ணா கிடைச்சிருங்களா, டி மைனஸ் டீன்னு கிடைக்கும். என்ன பண்ணிருக்கேன்னு புரியுதுங்களா? ஜஸ்ட் ஒரு கொடுத்துருக்க கண்டிஷனை டயக்ராமா வரைஞ்சிருக்கேன், வெவ்வேறு மாதிரி எடுத்திருக்கேன். கொடுத்தது யூ, அப்ப இந்த ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு போச்சுன்னா அதோட வேல்யூ வீன்னு நான் எடுத்துக்கிட்டேன். அங்க இருந்து மேல போறதுக்கான டைம் தான் என்னது, டி. அந்த ஹைட்டு ஜஸ்ட் நான் என்ன ஹச்னே கூட எடுத்துக்கலாம். இதை வந்து டோட்டல் ஹைட் கேபிட்டல் ஹெச்ல எடுத்துக்கோங்க, அதுல ஸ்மால் ஹெச்ல எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகேங்களா?
அதே மாதிரி அப்ப இந்த டைம் என்னது மொத்த டீல இருந்து இந்த ஒரு டீயை மைனஸ் பண்ணா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலாவில் என்ன கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இதை நீங்க ஆக்சுவலா அப்ளை பண்ணும்போது ஆஃப் ஜிடி ஸ்கொயர் தான் யூஸ் பண்ணணும். அதாவது h ஈக்குவல் டு யூடி கீழே இருந்து மேல போகுதுங்களா, அப்ப மைனஸ் யூஸ் பண்ணுங்களா, யூடி மைனஸ் ஆஃப் ஜிடி ஸ்கொயர். ஓகேங்களா? இந்த டைமுக்கு பதிலாக கடைசி டீல் தான் கேட்கறாங்க. ஆனா நமக்கு இந்த யூ தெரியாது. யூங்கிறது என்னது தொடக்க திசை வேகம். ஓகேங்களா? இந்த இடத்துல இருந்தா நம்ம எடுக்கணும். லாஸ்ட் டி செகண்ட்ஸ் தான் கேட்கறாங்க. அப்ப லாஸ்ட் டி செகண்ட்ஸ்ல தொடக்க திசை வேகம் என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு தேவை. ஆரம்பிக்கும் போது தேவையில்லை. அப்ப இந்த யூங்கிறது இந்த இடத்துக்கு. ஓகேங்களா? இங்க இருந்து ஒரு வேலை பொருள் இங்க வந்துருச்சுன்னா இங்க வேற இருக்கும் இல்லைங்களா? அப்ப இந்த இடத்துல இருந்து கன்சிடர் பண்ணும்போது இந்த வி தான் என்னவா ஆக்ட் ஆகும், இந்த இடத்துல யூவா ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? அப்ப நம்ம அந்த வியை கண்டுபிடிச்சு அதுதான் நம்ம என்னவா கன்சிடர் பண்ணணும். இந்த இடத்துல இந்த ஒரு கண்டிஷனுக்கு தொடக்க திசை வேகமா கன்சிடர் பண்ணி நம்ம சம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். முதல்ல அந்த வி கண்டுபிடிக்கணும்னா v equal to u minus gt யூஸ் பண்ணலாங்களா? v equal to u minus gt. இந்த ஒரு கண்டிஷன்ல v ஓகே, u minus g into t க்கு பதிலா நம்ம என்ன எடுத்துறோம், இந்த இடத்துல இருக்க அந்த டைம் என்னது t minus tங்களா? இந்த இங்க இருந்து இங்க போறதுக்கான டைம் t minus t. ஓகேங்களா? இதை நம்ம மல்டிப்ளை பண்றோம். u minus g into tங்கிறது இந்த இடத்துல நான் என்ன எடுத்துருக்கேன், டைம் ஆஃப் அசன்ட். என்னது டைம் ஆஃப் அசன்ட், மேல போறதுக்கு அந்த மொத்த டைம் தான் எடுத்திருக்கேன். டைம் ஆஃப் அசன்ட்டுக்கான ஃபார்முலா என்னது, நம்ம ஸ்மால் டீல எழுதிருப்போம் u பை g. இந்த இடத்துல நான் அதான் என்ன எடுத்திருக்கேன், கேபிட்டல் டீல எடுத்திருக்கேன். அதனால நீங்க இந்த இடத்துல கேபிட்டல் டீனே போட்டுக்கோங்க. ஓகேங்களா? u பை g மைனஸ் டீன்னு வருங்களா? ஓகேங்களா? இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிபிள் பண்ணிட்டோம்னா ஜிடின்னு வரும். இந்த ஜியும் இந்த ஜியும் கேன்சல் பண்ணிடலாம். அப்ப u மைனஸ் இங்க ஒரு u மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் gt. b யோட வேல்யூ அப்ப என்னன்னு வருது, மைனஸ் u பிளஸ் v கேன்சல் ஆயிட்டு ஜிடின்னு கிடைக்குது. b யோட வேல்யூ என்னன்னு கிடைக்குது, gt. இந்த இடத்துல இந்த v தான் என்னது யூவா ஆக்ட் ஆகும். எதுக்கு, அடுத்ததுக்கு. vங்கிறது ஒண்ணும் இல்ல, இறுதி திசை வேகம். இங்க இருந்து இங்க வரதுல இதுக்கு பேர் v என்னது, இறுதி திசை வேகம். இங்க இருந்து இங்க போதும் அப்படின்னா இதுதான் தொடக்க திசை வேகம். இந்த இடத்துல இருந்து இந்த இடம் கன்சிடர் பண்ணும்போது அப்ப அந்த தொடக்க திசை வேகமா எதை யூஸ் பண்ணணும், v தான் யூஸ் பண்ணணும். அப்ப அந்த ஃபார்முலா நம்ம அப்ளை பண்றோம். அப்படிங்கும்போது h equal to நமக்கு அந்த ஒரு கடந்த தொலைவு தான் கேட்கறாங்க, h தானே கேட்கறாங்க. கடந்த தொலைவுங்கும் போது h தான் கேட்கறாங்க. யூக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணலாம், gt இன்ட்டு t மைனஸ் 1/2 gt ஸ்கொயர். அப்ப இங்க gt ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் gt ஸ்கொயர். ஒரு gt ஸ்கொயர்ல ஆஃப் gt ஸ்கொயர் போயிடுச்சுன்னா மீதி ஆஃப் gt ஸ்கொயர் வரும். ஜஸ்ட் நீங்க கேன்சல் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்குது, ஆஃப் gt ஸ்கொயர். அப்ப கடைசி t செகண்ட்ல அது கடந்த தொலைவை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா ஆஃப் gt ஸ்கொயர். ஓகேங்களா? ஜஸ்ட் இனிஷியல் வெலாசிட்டி தேவைப்படுது, ஏன்னா கிராவிட்டி பொறுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்க போகுது. ஓகேங்களா? அப்ப ஆஃப் gt ஸ்கொயர் தான் அதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த क्वेश्चन மூவ் ஆகலாம். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, 400 மீட்டர் உயரமுடைய கோபுரத்தின் உச்சியிலிருந்து ஒரு பர்டிகுலர் கோபுரம் இருக்கும், அதோட ஹைட் எவ்வளவு, 400 மீட்டர் உயரம். அங்கிருந்து ஒரு பந்தினை கீழே விடுகிறான். அதே நேரத்தில் ஒரு பாலை வந்து என்ன முதல்ல பண்றாங்க, ஜஸ்ட் டிராப் பண்றாங்க. யூவோட வேல்யூ 0. ஓகேங்களா? டிராப் பண்றாங்க. அதே நேரத்தில் 50 மீட்டர் பெர் செகண்ட் என்ற திசை வேகத்தில் ஒரு பந்து மேல் நோக்கி செங்குத்தாக எறியப்படுகிறது. இங்கிருந்து எவ்வளவு ஸ்பீட்ல, யூவோட வேல்யூ 50 மீட்டர் பெர் செகண்ட் அப்படிங்கிற திசை வேகத்தில் என்ன பண்றாங்க, மேல் நோக்கி செங்குத்தாக எறியப்படுகிறதுனா ரெண்டு பந்துகளும் தரையிலிருந்து சந்திக்கும் உயரம். ஒருவேளை இந்த பொருள் இங்க வந்துச்சு, அந்த பொருள் இங்க வந்துச்சுன்னா ஒரு பர்டிகுலர் ஹைட்ல ரெண்டு மீட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ரெண்டு பொருளும் ஒரு பர்டிகுலர் இடத்துல மீட் ஆகுதுன்னா இங்க இருந்து இந்த ஹைட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இங்க இருந்து அந்த ஹைட் என்னன்னு கேக்குறாங்க. நான் இந்த ஹைட்டை h2னும் இந்த ஹைட்டை h1னு வச்சுக்கிறேன். மேல இருந்து கீழே வர ஹைட் h1, கீழே இருந்து மேல போற ஹைட் h2. நமக்கு क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்க, h2 கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? இந்த கண்டிஷன்ல சால்வ் பண்றதுக்கு உங்களுக்கு தனியாவே ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. அதாவது ஒரு பொருளை டிராப் பண்றாங்க, அதே நேரத்தில் ஒரு பொருளை தூக்கி போடுறாங்க, ரெண்டும் மீட் பண்ணிக்கிற ஹைட் தரையில இருந்து எவ்வளோ, உங்களுக்கு ஃபார்முலா என்ன கொடுத்துருப்பாங்க, h dash equal to h minus gh ஸ்கொயர் by 2u ஸ்கொயர் நினைக்கிறேன், சம்திங் இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன். ஜஸ்ட் நீங்க இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க, ஆன்சர் உங்களுக்கு கிடைக்கும். நான் இதுல போறது இது ஷார்ட்கட் ஃபார்முலா, நீங்க யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. நான் கண்டிஷனை பேஸ் பண்ணியே நான் போட்டுறேன். ஓகேங்களா? இந்த ஒரு கண்டிஷனை யூஸ் பண்ணியே நம்ம இதை எப்படி சால்வ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்துக்கலாம். ஓகேங்களா? முதல் கண்டிஷன் ஒரு பொருளை டிராப் பண்றாங்க, எவ்வளவு உயரத்துல இருந்து, 400 மீட்டர் உயரத்துல இருந்து. அது கவர் பண்ற டிஸ்டன்ஸ் எவ்வளவு, h1. அப்ப டைமும் இருக்கு, டைமை பேஸ் பண்ணி இல்ல, பட் இந்த இடத்துல என்னது இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு, டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அப்ப டைமை பேஸ் பண்ணி இல்லாம நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா
டைமை கண்டுபிடிக்கணும். முதல்ல சிம்பிளா சொன்ன அந்த இடத்துல டைமை கண்டுபிடிக்கணும். எவ்வளவு நேரத்துல ரெண்டு மோதிக்குதுன்னு தெரிஞ்சா அந்த டிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சிடலாம். அப்ப h1 ஓகேங்களா, நான் hங்கிறத h1 இந்த இதை கண்டுபிடிக்க போறேன். ஈக்குவல் டு ut டிஸ்டன்ஸையும் டைமையும் பேஸ் பண்ணியிருக்க ரிலேஷன் ut பிளஸ் மேல இருந்து கீழே வருது half gt². ஓகேங்களா, h1 அப்படியே வச்சுக்கிறேன். u-ஓட வேல்யூ இனிஷியலா 0 பிளஸ் 1/2 gt² வருங்களா. அப்ப h1ஓட வேல்யூ half gt². h2 கீழே இருந்து வர்றது, அப்ப அதுக்குமே ஃபார்முலா ut மைனஸ் half gt² வருங்களா. ஏன்னா பொருள் கீழே இருந்து மேல வருது h2க்கு. அப்ப h2 ஈக்குவல் டு u-ஓட வேல்யூ என்னன்னு கொடுத்துருக்காங்க 50t மைனஸ் 1/2 gt² வருமா, 1/2 gt². ஓகேங்களா, h1 h2 ரெண்டுமே நமக்கு கிடைச்சிருச்சு. நல்லா கவனிங்க, இந்த h1 h2 சேர்ந்தா எவ்வளவு வரும் 400 வரும். மொத்தம் 400. அப்ப இங்கிருந்து ஒரு 200 வந்திருக்குன்னா இங்கிருந்து ஒரு 200 சம்திங், சும்மா நான் சொல்றேன் 200 ஆக்சுவலா வந்திருக்காது. இது ஒரு 100னா இது ஒரு 300, அல்லது இது ஒரு 300னா இது ஒரு 100, மொத்தம் 400 தானே. அப்ப h1 பிளஸ் h2 ஈக்குவல் என்னன்னு எழுதலாம் 400 எழுதலாம். அப்ப h1ஓட வேல்யூ என்னது 1/2 gt² பிளஸ் 50t மைனஸ் half gt². ஓகேங்களா, இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஈக்குவல் என்னன்னு வருது 400 வருது. மைனஸ் பிளஸ் கேன்சல் ஆயிடுச்சுன்னா 50t ஈக்குவல் டு 400. அப்ப t வேணும்னா 400/50 வருங்களா, 400/50. அப்ப 8 என்ன வரும், t-ஓட வேல்யூ 8 செகண்ட்ஸ் கிடைக்கும். அதாவது ஒண்ணும் இல்ல, ஒருவேளை கொஸ்டின்ல எவ்வளவு தூரம்னு கேட்காம எவ்வளவு நேரத்துல ரெண்டும் மோதிக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா, ரெண்டும் மோதிக்கிற இடம் என்ன அல்லது ரெண்டுமே கிராஸ் பண்ற இடம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 8 செகண்ட். இதுக்குமே தனியா உங்களுக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பேன், h/u சம்திங் இருக்கும். ஆமாங்களா, இதுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா என்னது t ஈக்குவல் டு h/u. ஜஸ்ட் இந்த கண்டிஷன்லாம் அப்ளை பண்ணாம உங்களுக்கான ஷார்ட்கட் ஃபார்முலா t ஈக்குவல் டு h/u னு கொடுத்துருப்பேன். h வந்து 400, தொடக்க திசைவேகம் எவ்வளவு 50. அப்ப கேன்சல் பண்ணா உங்களுக்கு மறுபடியும் என்ன வரும் 8 வரும். நீங்க ரெண்டுமே யூஸ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஓகேங்களா, ஆக்சுவல் கண்டிஷன் என்னன்னு தெரிஞ்சுங்க. ஏன்னா இதே கொஸ்டின் இல்லாம வேற மாதிரி கேட்டாலும் நமக்கு போற தெரியணும். ஓகேங்களா, அதனால என்ன பண்றோங்கிறத ஜஸ்ட் கவனிச்சுக்கோங்க. அப்ப t வந்து 8 செகண்ட் கண்டுபிடிச்சாச்சு. நம்ம இப்ப என்ன பண்ணலாம், அந்த ஒரு டிஸ்டன்ஸா கண்டுபிடிக்கலாம். நான் முதல்ல h1 கண்டுபிடிச்சிடறேன். h1 கண்டுபிடிச்சு அதுல மைனஸ் பண்ணாலும் சரி, அல்லது நீங்க இந்த ஈக்குவேஷன்ல t-க்கு பதிலா 8 சப்ஸ்டிட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். நான் இதுல கண்டுபிடிச்சு இதுல இருந்து அதை மைனஸ் பண்ணிக்கிறேன் 400ல இருந்து. ஓகேங்களா, நான் இப்ப h1 முதல்ல கண்டுபிடிக்கிறேன். h1 என்னன்னா 1/2 g into t² வேல்யூ 64 வருங்களா, 8 8 64. அப்ப அடிச்சோம்னா ஜஸ்ட் 32 வருங்களா. அப்ப 320ங்களா, 32 into 10 320 மீட்டர். அதாவது இங்க இருந்து ஒரு இங்க வந்துருக்குன்னா இந்த ஒரு ஃபர்ஸ்ட் மேல இருந்து கீழே வந்த டிஸ்டன்ஸ் 320, மொத்தம் 400. அப்படிங்கும்போது கீழே இருந்து மேல வந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கும் 80. அப்ப கீழே இருந்து தான் கேட்டிருக்காங்க. இரண்டு பந்துகளும் தரையிலிருந்து சந்திக்கும் உயரம் தான் கேட்டிருக்காங்க. அப்ப அது எவ்வளவு வருது 80ன்னு வருது. ஓகேங்களா, அதுக்கான ஆன்சர் என்ன அப்ப 80. ஒருவேளை மேல இருந்து கேட்டிருந்தாங்கன்னா அதுக்கான ஆன்சர் 320 தான் வந்திருக்கும். இந்த கொஸ்டினுக்கு 80 தான் ஆன்சர். ஓகேங்களா, ஜஸ்ட் நீங்க இன்னொரு ஃபார்முலா உங்களுக்கு சொல்லணும் இல்லைங்களா, அந்த ஃபார்முலாவை செக் பண்ணி பாருங்க, ஸ்ட்ரெயிட்டாவே உங்களுக்கு ஆன்சர் 80ன்னு கிடைச்சிடும். ஓகேங்களா, ஜஸ்ட் இவ்வளவு போடணுங்கிற அவசியம் இல்லை. இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கலாம் எந்த மாதிரி ஒரு சம் அப்ரோச் பண்ணணும் அப்படிங்கறத, கொடுத்த கண்டிஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத யோசிக்கிறது. அடுத்தது, ஒரு பொருள் செங்குத்தாக மேல் நோக்கி எறியப்படுகிறது, பெரும உயரத்தில் பாதி உயரத்தில் இதன் திசைவேகம். ஓகேங்களா, அதாவது ஒரு பொருளை இங்கிருந்து செங்குத்தா மேல் நோக்கி தூக்கி போடுறாங்க. இது வந்து டோட்டல் ஹைட் ஹச்ன்னு வச்சுக்கலாம். இதுல பாதி உயரம் அப்படின்னு இந்த ஒரு பாயிண்ட் வச்சு அதை h/2 எழுதலாங்களா, என்ன எழுதலாம் h/2 எழுதலாம். இந்த இடத்துல இதோட திசைவேகம் கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னு 10 மீட்டர் பெர் செகண்ட் கொடுத்துருக்காங்க. என்னன்னு 10 மீட்டர் பெர் செகண்ட். அப்ப பொருளை வந்து பெரும உயரம் இந்த ஹைட் என்னன்னு கேக்குறாங்க. இங்க இருந்து இங்க போயிடுச்சு அப்படின்னா, சாரி இந்த மொத்த ஹைட் தான் கேக்குறாங்க, பெரும உயரம் தானே கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஹைட் என்னவா இருக்கும், இது ஒரு கண்டிஷன்ல டயக்ராம்ல புரியும்னு நினைக்கிறேன். ஒரு பொருளை இங்க இருந்து தூக்கி போடுறாங்க, பாதி ஹைட் h/2ல வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, டோட்டல் ஹைட் கேக்குறாங்க. ஓகேங்களா, ஓகே. இந்த இடத்துல எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா டைமை பேஸ் பண்ணி கொஸ்டின் எதுவும் இல்லை. அப்ப நம்ம எதை யூஸ் பண்ணிக்கலாம்னா v² = u² கீழே இருந்து போடும்போது மைனஸ் 2gh இந்த ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். v² = u² மைனஸ் 2gh. இந்த இடத்துல v அப்படிங்கிறது நல்லா கவனிங்க, இந்த ஒரு இடம் h/2ன்னு தெரியும். ஓகேங்களா, நான் இப்ப h/2ல இனிஷியல் வெலாசிட்டி உங்களுக்கு தெரியும். h/2ல இருக்க வெலாசிட்டி என்னது 10. அப்ப u ஓட வேல்யூ தெரியும். ஃபைனலா என்னது, அது பெரும உயரத்துக்கு தான் போக போகுது. பெரும உயரத்துல v ஓட வேல்யூ என்னது 0, ஃபைனல் வெலாசிட்டி 0. அப்ப அந்த கண்டிஷனை ஸ்ட்ரைட்டா இதுல அப்ளை பண்ணிடலாம். ஹைட்டுக்கு பதிலா h/2 யூஸ் பண்ணணும், அவ்வளவுதான். ஓகேங்களா, அப்ப v ஓட வேல்யூ 0 ஈக்குவல் டு
u ஸ்கொயரோட வேல்யூ 10 ஸ்கொயர் மைனஸ் 2g h by 2. 2g h by 2 யூஸ் பண்ணாங்களா, கேபிட்டல் h ல யூஸ் பண்ணிக்கலாம், கேபிட்டல் h by 2. ஓகேங்களா? அப்ப 2gh அந்த 10 ஸ்கொயர் இந்த பக்கம் இருக்கட்டும், 2g இந்த பக்கம் வந்தா பிளஸ்ல வந்துருமா, 2g ஹச்சுக்கு பதிலா என்ன யூஸ் பண்ணலாம்னா, ஹச்சுங்கிறதுக்கு பேர் என்னது, மேக்ஸிமம் ஹைட், அதுக்கு ஃபார்முலா u ஸ்கொயர் பை 2g, அதை யூஸ் பண்ணிக்கலாம். u ஸ்கொயர் பை 2g இன்ட்டு 2 வரும். ஆமாங்களா, இந்த 2g கேன்சல் பண்ணிடலாம். அப்ப 2 இன்ட்டு இந்த 2 இங்கே கொண்டு வந்துடுறேன். ஓகேங்களா? 2 இன்ட்டு எவ்வளோ வருது, 10 ஸ்கொயர்னா எவ்வளோ வரும், 100 வரும். அப்ப u ஸ்கொயரோட வேல்யூ என்ன வருது, 200 வருது. நல்லா கவனிங்க, அவங்க என்ன கேட்குறாங்க, ஹச்சோட வேல்யூ கேட்குறாங்க. மறுபடியும் ஹச்சுக்கான ஃபார்முலா என்னது, u ஸ்கொயர் பை 2g. நான் மெமரியில் இனிஷியல் வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? இனிஷியல் வெலாசிட்டி இருந்தால் மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கலாம் இல்லைங்களா? ஜஸ்ட் அவங்க கொடுத்த இந்த வெலாசிட்டி வச்சு இந்த வெலாசிட்டி கண்டுபிடிச்சிருக்கேன். ஓகேங்களா? அப்போ அதை வச்சு மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிச்சிருக்கலாம். ஏன் u ஸ்கொயர் அப்படி வச்சிருக்கோம்னா, ஃபார்முலா u ஸ்கொயர் தான் இருக்கு. ஓகேங்களா? வேணா நீங்க u வேணும்னா ரூட்டுக்குள்ள அந்த பக்கம் ஸ்கொயர் அந்த பக்கம் போனா ரூட் ஆயிடும். மறுபடியும் நீங்க ஸ்கொயர் எடுக்கும்போது 200 தான் வரப்போகுது. ஓகேங்களா? அப்போ u ஸ்கொயர் பை 2g போது u ஸ்கொயரோட வேல்யூ 200, 2 இன்ட்டு g ஓட வேல்யூ 10. அப்போ கேன்சல் பண்ணோம்னா எவ்வளோ வரும் ஆன்சர், ஹைட்டோட வேல்யூ 10 மீட்டர். டோட்டல் ஹைட் எவ்வளோ, 10 மீட்டர் அப்படின்னு கிடைச்சிருக்கும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஓகேங்களா? என்ன இருக்கு அப்படின்னா, நல்லா கவனிங்க, ஒரு பொருளை கீழே இருந்து மேலே தூக்கி போடுறாங்க, அதோட பாதி உயரத்துல திசைவேகம் கொடுத்துட்டாங்க, டோட்டல் ஹைட் என்னன்னு கேட்கறாங்க. அப்ப அந்த பாதி உயரத்துல ஒரு திசைவேகத்தை வச்சு நான் தொடக்க திசைவேகத்தை கண்டுபிடிச்சிருக்கேன் ஃபார்முலா அப்ளை பண்ணி. ஓகேங்களா? தொடக்க திசைவேகத்தை கண்டுபிடிச்சிட்டு அதை மறுபடியும் மேக்ஸிமம் ஹைட்டுக்கான ஃபார்முலா h = u ஸ்கொயர் பை 2g இருக்கு இல்லைங்களா, அதில் அப்ளை பண்ணி ஆன்சரை கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின், ஒரு பொருள் தானாக கீழே விழும்போது h என்ற உயரத்தை கடக்கும் போது அதன் திசைவேகம் v, திசைவேகம் இருமடங்காக, ஓகேங்களா, திசைவேகம் இருமடங்காக அப்பொருள் கீழே விழ வேண்டிய உயரம் காண்க. ஓகே, h திசைவேகம். ஓகேங்களா? h அப்படிங்கும் போது s = u ஸ்கொயர் அல்லது v ஸ்கொயர் = u ஸ்கொயர் பிளஸ் 2gh ஃபார்முலா. ஒரு பொருள் தானா கீழே விழுதும் போது பிளஸ் 2gh தான். தானா கீழே விழுது அப்படிங்கும் போது v ஓட வேல்யூ 0 ஆயிடும். அப்ப இது 0, v ஸ்கொயர் = 2gh. அவங்க ரேஷியோ மாதிரி தான் கேட்டிருக்காங்க, அதுவும் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹச்ல தான் கேட்டிருக்காங்க. v ல விழுந்தா h உயரம் போகுது அப்படின்னா அது 2v மாறுறதுக்கு எவ்வளவு ஹைட்டு போயிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. எவ்வளவு ஹைட் கடந்து இருக்கணும் அப்படிங்கறதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. அப்ப 2ங்கிறது என்னது, கான்ஸ்டன்ட், ஜிங்கிறது கான்ஸ்டன்ட். நம்ம ரேஷியோவா எடுக்கணும்னா v1 ஸ்கொயர் பை v2 ஸ்கொயர் ஈக்குவல் டு h, இந்த இடத்துல இருந்து h1 பை h2. கண்டிஷன்ல என்ன கொடுத்துருக்காங்க, v1 அப்படிங்கறத v தான் கொடுத்துருக்காங்க. அப்ப v ஸ்கொயர் அடுத்தது என்னவா மாறணும், v இரு மடங்கா மாறும் சொல்லுங்க, திசைவேகம் இரு மடங்கு. அப்ப 2v, அது v 2v மாறணும். ஃபர்ஸ்ட் இதுக்கு என்னது, ஹைட் h தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அந்த h2 தான் கேட்கறாங்க, என்னவா மாறணும், இன் டர்ம்ஸ் ஆஃப் hலயே தான் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அப்ப நம்ம சால்வ் பண்ணிடலாம். அப்ப v ஸ்கொயர் பை 4 v ஸ்கொயர் ஈக்குவல் டு h பை h2, v ஸ்கொயர் கேன்சல் பண்ணிடலாம். நமக்கு h2 வேணும், h2 நான் இங்க கொண்டு வந்துடுறோம். அப்ப 4 இங்க கொண்டு போயிட்டுனா என்ன வரும், 4h கிடைக்கும். h2 ஓட வேல்யூ என்னன்னு கிடைக்குது, 4h கிடைக்குது. ஓகேங்களா? ஆன்சர் என்ன வருதுக்கு, 4h. ஜஸ்ட் சிம்பிள் क्वेश्चन தான். ரெண்டு கண்டிஷனை சொல்றாங்க, ரெண்டு தான் கம்பேர் பண்றாங்க. இதுக்கு வேல்யூ இது இருக்குன்னா இன்னொருக்கு வேல்யூ என்ன இருக்கும், இந்த மாதிரி क्वेश्चन நிறையவே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? அப்ப அப்படி கம்பேர் பண்றாங்கனாலே நம்ம ஃபார்முலா எழுதி கான்ஸ்டன்ட்டை நெக்லெக்ட் பண்ணிட்டு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருக்குன்னு பார்த்துட்டு, எதுக்கு நேர்த்தகவல் இருக்குன்னு பார்த்துட்டு அதை வச்சு நேர்த்தகவல் இருந்தா இங்க 1 இங்கேயும் 1, இதே எதிர்த்தகவல் இருந்தா இங்க 1 போட்டா இங்க 2 போடணும். அப்ப ஒரு எதிர்த்தகவல் இருக்கு, நம்ம வர ஃபார்முலா v ஸ்கொயர் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு, அதாவது ஈக்குவல் டு 1/h வருதுன்னு வச்சுக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா v1 ஸ்கொயர் பை v2 ஸ்கொயர்னு போடும்போது h2/h1 போடணும். ஒருவேளை எதிர்த்தகவலை வந்துச்சுன்னா இந்த மாதிரி போடணும். நேர்த்தகவல் இருக்கும்போது h1/h2 யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் இது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக சொன்னது. பட் இந்த கொஸ்டின் இதோட முடிஞ்சது. ஓகேங்களா? அதோட 4h அப்படிங்கிறது. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதுவும் ஒன் ஆஃப் த கண்டிஷன் தான். இது ஒரு ஃபார்முலா தான், ஃபார்முலா டெரைவ் பண்ண போறோம், அதுக்கான ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? ஜஸ்ட் இது ஒரு ஃபார்முலா. இந்த கண்டிஷன் உங்களுக்கு அங்க முன்னாடி கொடுக்கல, இந்த இடத்துல ஃபார்முலாவே கொடுத்துருக்கேன். என்ன அப்படின்னா ஒன்றும் இல்லை, அந்த கொஸ்டினை நான் சிம்பிளா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒரு குறிப்பிட்ட உயரம் இருக்கு, தரையில இருந்து ஒரு குறிப்பிட்ட உயரம் ஹச்ங்கிற உயரம் இருக்கு. அங்கிருந்து ஒரு பொருளை முதல்ல டிராப் பண்றாங்க, u 0ல. இன்னொரு பொருள் இங்கிருந்து அதே யூங்கிற தொடக்க திசை வேகத்துல மேல தூக்கி போடுறாங்க. அப்ப அது எப்படி போகும், ஜஸ்ட் இப்படி போயிட்டு இப்படி கீழே விழுவும். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் இன்னொன்னு என்ன பண்றாங்க, யூங்கிற தொடக்க திசை வேகத்துல என்ன பண்றாங்க அப்படின்னா கீழே தூக்கி போடுறாங்க, கீழே ப்ரொஜெக்ட் பண்றாங்க. 3 கண்டிஷன், டிராப், கீழே இப்படி தூக்கி போடுறது, மேல இப்படி தூக்கி போடுறது, ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து, ஹச்சிங்கிற ஹைட்ல இருந்து. அப்ப 3 வந்து கீழே விழுவும். ஓகேங்களா, 3 வெவ்வேறு டைம்ல விழுவும். ஏன்னா ஃபர்ஸ்ட் டிராப் பண்றது நார்மலா போகும், அதே டைம்ல ஒன்று வேகமா தூக்கி போட்டோம்னா அது கொஞ்சம் சீக்கிரம் போயிடும், ஒன்று மேலே தூக்கி போட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் லேட்டா வரும், அது மேலே போயிட்டு கீழே அப்புறம் தான் வரும். ஓகேங்களா, சொல்றது புரியும்னு நினைக்கிறேன். அப்ப இந்த 3 டைமுக்கு நடுவில் இருக்க ரிலேஷன் என்ன அப்படிங்கிறது தான் என்னது இந்த ஒரு ஃபார்முலா. 3 டைம், அந்த ஒரு டிராப் பண்றா இல்லைங்களா, இதோட டைம் டீனும், கீழே இருந்து மேலே தூக்கி போடுறோம் இல்லைங்களா, கற்களை மேல் நோக்கி தூக்கி போடும் போது அதை வந்து T1, இந்த டைம் T2 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க T1 T2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அந்த டைம். ஓகேங்களா, அப்ப அது என்ன, அதுக்கான ரேஷியோஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சால்வ் பண்ணிடுறேன். இந்த கண்டிஷன் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். முதல்ல ஈக்குவேஷன்ஸ் எழுதிடுறேன் 3க்குமே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கண்டிஷன் டிராப் பண்றதுக்கு டைமை பொறுத்து இருக்கு, அதே மாதிரி ஹைட்டை பொறுத்து இருக்கு. அப்ப F ஈக்குவல் டு அந்த ஹைட் 3மே காமன் இல்லைங்களா, H ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி 0, UT வந்து 0 ஆயிடும், U வந்து 0 ஆயிடுங்கிறதுனால மொத்தமா 0, 1/2 GT² மட்டும் வரும். கீழே வரதுனால AT² பதிலா GT². இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரெண்டாவது அதுவுமே ஹச்சுங்கிற ஹைட் தான், மேலே தூக்கி போடுறவங்க போது என்ன யூஸ் பண்ணுவோம், U வந்து எப்படி யூஸ் பண்ணுவோம், மேலே போகும்போது -U யூஸ் பண்ணுவோம். கண்டிஷன் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். -UT பிளஸ் ½ GT². இங்க வந்து டைம் T1 கொடுத்துருக்காங்க, அப்ப T1 எடுத்துக்கிறேன். மூணாவது கண்டிஷன் அதுவுமே ஹச்சுங்கிற ஹைட்ல இருந்து தான், அதுக்கு UT2 டைம் 2 பிளஸ் அது கீழே வருது, அப்ப பிளஸ் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ½ GT2². ஓகேங்களா, இந்த ஒரு 3 ஈக்குவேஷன், இந்த 3 ஈக்குவேஷன் எந்த டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் 3 கண்டிஷனுக்கும் அதுக்கு என்ன ஃபார்முலா, ஹச்சுக்கான ஃபார்முலா வந்து எழுதிருக்கேன். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் டிராப் பண்றாங்க, இனிஷியல் வெலாசிட்டி 0, ரெண்டாவது கீழே இருந்து அந்த ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து மேலே தூக்கி போடுறாங்க, அப்ப அந்த ஒரு இனிஷியல் வெலாசிட்டி மைனஸ் டைரக்ஷன்ல போகுது அப்படிங்கறத மட்டும் கன்சிடர் பண்ண சொல்லியிருக்கேன். அல்லது இதை பிளஸ்ல வச்சீங்கன்னா இது ரெண்டுத்தையும் மைனஸ்ல வைக்கணும். ஓகேங்களா, அந்த மாதிரி கூட நீங்க வச்சு சால்வ் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இது என்னது, ஒரு பர்டிகுலர் ஹைட்ல இருந்து கீழே ப்ரொஜெக்ட் பண்றது, தூக்கி போடுறது, இனிஷியல் வெலாசிட்டி கொடுத்து போடுறது. அப்ப இனிஷியல் வெலாசிட்டி இருக்கு அப்படிங்கும்போது U வரும். ஓகேங்களா, டைம் வந்து இது T2, இது T1, இது T கொடுத்தாங்க. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ரிலேஷன் தான் கேட்கறாங்க அப்படிங்கும்போது ஒன்று ஈக்குவேட் பண்ற மாதிரி இருக்கும், இல்லை டிவைட் பண்ற மாதிரி இருக்கும். ரிலேஷனா பேசுறாங்க அப்படிங்கும்போது நீங்க என்ன பண்றீங்கன்னா இது ரெண்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா H மீனிங் என்னது, ரெண்டும் ஒன்று தான். ஆமா நானே, இந்த ஒரு ரெண்டும் ஒரே வேல்யூ தான் அர்த்தம். அப்ப ரெண்டும் சேம் ஹைட் தான் அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈக்குவேட் பண்ணலாம். இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க, அப்புறம் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுங்க. ஓகேங்களா, நான் ஃபர்ஸ்ட் 1 × 2 ஈக்குவேட் பண்றேன். 1 × 2 ஈக்குவேட் பண்றோம் அப்படின்னு என்ன வரும், 1/2 GT² ஈக்குவல் டு -UT1 பிளஸ் 1/2 GT1². ஓகேங்களா, நமக்கு -UT1 அப்படியே வச்சுக்கிறேன், இது இங்க கொண்டு வந்தோம்னா 1/2 GT² மைனஸ் 1/2 GT1² கிடைக்கும். இது ரெண்டுல என்ன காமனா இருக்கு அப்படின்னா 1/2 G காமனா இருக்கு, வெளியே எடுத்துருங்க, T² மைனஸ் T1². ஓகேங்களா, அப்ப -UT1 ஓட வேல்யூ ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கிடைக்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மூணாவது ஈக்குவேஷன் ஈக்குவேட் பண்ணுங்க. ஓகேங்களா, ஏன் அப்படின்னா ரெண்டுலயுமே T இருக்கு காமனா, இதுலயும் T வரணும், இதுலயும் T வரணும். ஏன்னா ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு பக்கம் T தனியா இருக்கு. ஓகேங்களா, ஒரு பக்கம் T தனியா இருக்கு, அப்ப T இருக்க மாதிரியே ரெண்டு இதுவுமே பண்ணிடுங்க. 1 யும் 3 ஈக்குவேட் பண்ணலாம். அப்படி ஈக்குவேட் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 1/2 GT² ஈக்குவல் டு UT2 பிளஸ் 1/2 GT2² கிடைக்குங்களா. நம்ம UT2 மட்டும் ஒரு பக்கம் வச்சுக்கலாம், முன்ன அந்த பக்கம் வச்ச மாதிரியே. ஈக்குவல் என்ன வரும், இது அங்க போச்சு அப்படின்னா சரி இது இங்க வரும், 1/2 GT² மைனஸ் 1/2 GT2². என்ன காமனா இருக்கு, காமனா என்ன இருக்கு அப்படின்னா 1/2 G காமனா இருக்கு. அப்ப T² மைனஸ் T2² கிடைக்குதுங்களா, T² மைனஸ் T2² கிடைக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் இதை ஈக்குவேஷன் நம்பர் 5 இதை ஈக்குவேஷன் நம்பர் 4 எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நமக்கு என்ன கிடைக்கும் தேவை அப்படின்னா T தான் தேவை. ஓகேங்களா, T தான் ஒரு பக்கம் இருக்கு. ஒன்னு இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம் அல்லது டிவைட் பண்ணலாம். நான் இந்த ஒரு ரெண்டு ஈக்குவேஷனையும் டிவைட் பண்ண போறேன். ஜஸ்ட் நீங்க இதை நோட் பண்ணிக்கங்க, நான் இதை அழிச்சிட்டு நான் மேலே போட போறேன். ஜஸ்ட் நோட் பண்ணிக்கங்க, பாஸ் பண்ணி வச்சுட்டு நோட் பண்ணிக்கங்க. ஓகே, ஜஸ்ட் இந்த இடத்துல டிவைட் பண்றோம் அப்படிங்கும்போது UT1 மைனஸ் UT1 டிவைட் பை UT2 ஈக்குவல் டு, ஓகேங்களா, இந்த பக்கம் என்ன வரும்
ரெண்டுத்தையும் டிவைட் பண்றோம் அப்படின்னா இந்த வேல்யூ டிவைட் பை இந்த வேல்யூ, அப்ப ரெண்டுலயும் காமனா ஆஃப் ஜி இருக்குங்களா, நான் இந்த இடத்துல கேன்சல் பண்ணிடுறேன். ஓகேங்களா, ரெண்டுமே ஆஃப் ஜி இருக்கு, கேன்சல் ஆயிடும். அப்ப மேல என்ன வரும், மேல t1 போட்டிருக்கேன். அப்ப t ஸ்கொயர் மைனஸ் t1 ஸ்கொயர் டிவைட் பை t ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர் கிடைக்குங்களா. இப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்றோம் அப்படிங்கும்போது மைனஸ் u t1 இன்ட்டு t ஸ்கொயர் மைனஸ் t2 ஸ்கொயர் இது இங்கே வந்துடும். இது இங்கே மல்டிப்ளை பண்றோம் அப்படிங்கும்போது u t2 இன்ட்டு t ஸ்கொயர் மைனஸ் t1 ஸ்கொயர் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுறோம் அப்படின்னா மைனஸ் u t1 t ஸ்கொயர் மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ் ஆயிடும் u t1 t2 ஸ்கொயர் ஈக்குவல் டு இதை உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது u t2 t ஸ்கொயர் மைனஸ் u t2 t1 ஸ்கொயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஜஸ்ட் நான் கீழே இருக்கிறதே ரஃப் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இதுல காமனா இருக்கிற டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் கொண்டு வர ட்ரை பண்ணுங்க. t1 t2 இங்கேயும் இருக்கு, இதுலயுமே t1 t2 இருக்கு. அது எல்லாத்தையும் நான் ஒரு பக்கம் கொண்டு வந்துடுறேன். u t1 t2 ஹோல் ஸ்கொயர் இங்க இருக்கு, அந்த இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஆயிடுங்களா, பிளஸ் u t2 t1 ஸ்கொயர் ஆமாங்களா, u t2 t1 ஸ்கொயர்னு வரும். ஓகே, ஈக்குவல் டு இந்த டேர்ம் இங்க கொண்டு போனா இது என்னது பிளஸ் ஆயிடுங்களா, இங்க பிளஸ்ல இருக்கு u t2 t ஸ்கொயர் இது இங்க வந்தா பிளஸ் u t1 t2 ஸ்கொயர். இதுல இதுக்கு மேல காமனா இருக்கிறத வெளியில எடுங்க. இதுல காமனா u இருக்கு, t1 t2 ரெண்டுலயுமே இருக்குங்களா, t1 t2 u t1 t2 ரெண்டுலயும் காமனா இருக்கு. இதுல மீதி என்ன இருக்கும், t1 t2 போயிடுச்சுன்னா மீதி ஒரு t2 இருக்கு, பிளஸ் இங்க என்ன இருக்கு ஒரு t1 ஸ்கொயர்ல இருக்கு, அப்போ ஒரு t1 மட்டும் இருக்கும். ஈக்குவல் இங்க இருந்து என்ன காமனா வெளிய எடுக்கலாம், u காமனா வெளிய எடுக்கலாம். அதே மாதிரி வேற என்ன எடுக்கலாம், u காமனா வெளிய எடுக்கலாம். நெக்ஸ்ட் t2 t ஸ்கொயர் இங்க வந்து t1 t ஸ்கொயர் இருக்குங்களா, அப்ப t ஸ்கொயர் காமனா எடுத்துடலாம். u t ஸ்கொயர் காமனா வெளிய எடுக்கலாம், u t ஸ்கொயர் u t ஸ்கொயர். ஓகேங்களா, இதுல ரெண்டுமே காமனா இருக்கு. இதுல ஒரு எக்ஸ்ட்ரா டேர்ம் வந்து ஸ்கொயர்ல இருக்கு, அப்ப u t ஸ்கொயர் காமனா வெளிய எடுத்துட்டோம்னா இங்க என்ன இருக்கும், t2 இருக்கும், இங்க t1 இருக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்க காமனா இருக்க டேர்ம்ஸ் ஜஸ்ட் கேன்சல் பண்ணிடலாங்களா, t1 t2 t1 t2. ஓகேங்களா, t1 plus t2 t1 plus t2. அதே மாதிரி ரெண்டுத்தையும் டிவைட் பண்றோம் அப்படின்னா அல்லது ஜஸ்ட் இந்த u மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு பிரச்சனை இல்லை, அடிஷன் இருந்தா தான் நமக்கு பிரச்சனை, மல்டிப்ளிகேஷன்ல தான் இருக்கு. அப்ப இந்த u மேக்கரை கேன்சல் பண்ணிடலாம். அப்ப t ஸ்கொயர் ஈக்குவல் என்னன்னு வருது, t1 t2 னு வருது. அப்ப t மட்டும் வேணும்னா ரூட் ஆஃப் t1 t2 னு வரும். ஜஸ்ட் ஸ்கொயர் அந்த பக்கம் பண்ணா ரூட்டுக்கு போயிடும். ஜஸ்ட் இது ஒரு கண்டிஷன் தான். ஓகேங்களா, இது ஒன் ஆஃப் த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினும் கூட. பிளஸ் JEE 2024ல இதே மாதிரி என்ன கொஸ்டின், JEE 2024. ஓகேங்களா, இதே மாடல் இதே கொஸ்டின் தான், கொஞ்சம் வேற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதே சேம் ஆப்ஷன்ஸ் சேம் ஆன்சர் தான் அதுக்குமே. ஓகேங்களா, ஜஸ்ட் இது ரிப்பீட்டடா வர கொஸ்டினும் கூட. ஓகேங்களா, ஜஸ்ட் இது ஒரு கண்டிஷன் தான். இந்த மாதிரி கண்டிஷன்ல அந்த டைமுக்கான ஃபார்முலாஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதலாம். ஓகேங்களா, அப்ப அந்த ஒரு டைமுக்கான ஃபார்முலாவை தான் ஜஸ்ட் எப்படி வந்துச்சு அப்படின்னு டெரைவ் பண்ணியிருக்கோம். அந்த ஒரு 3 கண்டிஷனையும் வச்சு ஜஸ்ட் மேத்தமேட்டிக்ஸ் தான், ஃபுல் அண்ட் ஃபுல் மேத்தமேட்டிக்ஸ் தான். ஜஸ்ட் இதை நோட் பண்ணிக்கங்க. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து அடுத்து இதை பேஸ் பண்ணி இன்னும் வெர்டிக்கல் அப்வர்ட் டவுன்வர்ட் மோஷனை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் கிளாஸ்லயுமே நம்ம சம்ஸ் பார்க்க போறோம். ஓகேங்களா, கீழ இருந்து ஒரு பொருளை மேல தூக்கி போறது, அதே மாதிரி மேல இருந்து ஒரு பொருளை கீழே தூக்கி போடுறது. ஓகேங்களா, அதை பேஸ் பண்ணி தான் இன்னும் different types of sums வந்து next classல பார்க்கலாம். ஓகேங்களா, thank you. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.